ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, காலையில ஒரு 6:30லிருந்து நைட் வரைக்கும் என்னோட டே ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில வெளியில எந்திரிச்சு வரும்போது 6:30 ஆயிடுச்சுங்க. பயங்கரமான குளிரா இருந்தது. ஃபுல்லா பனி கொட்டிட்டு இருந்தது. இங்க பாருங்க மிஸ்ட் வந்து எப்படி ஒயிட்டா ஃபுல்லாவே வந்து அப்படியே படர்ந்த மாரி இருக்குது அப்படின்ட்டு. குளிருக்கு வந்து தூக்கம் வர மாரி தான் இருக்கும். பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியாதுங்க. ஆனா, நம்ம எப்படியாவது எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, ரொம்ப பிரிஸ்கா இருக்கிற மாரி இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு பண்றது வந்து வெந்தயம் சாப்பிடுறது தான். வெந்தயம் சாப்பிடுறது நல்லதுங்க. எனக்கு ஒருத்தங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. காலையில வெந்தயம் சாப்பிட்டா பாடியில இருக்கிற ஹீட் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ட்டு. அதனால நான் அத வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குதுங்க. மோஸ்ட்டா நைட் ஊற வச்சு காலையில அந்த தண்ணியோட சாப்பிட்டுக்கோங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி மறந்துட்டோம் அப்படின்னா, டைரக்ட்டா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு. சாம்பார் வைக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து பருப்ப வந்து வேக வச்சுட்டோம்னா, அது பாட்டுக்கு ஒரு சைடுல வந்து ஆயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலைய செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட்டு பருப்ப வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, குக்கர்ல வந்து பருப்பு போட்டு வச்சாச்சு. பருப்பு போடும்போது சாம்பாருக்கு, அது கூட 4, 5 பல் பூண்டு, சீரகம், 2 தக்காளி போட்டுக்கோங்க. பருப்புக்கு எப்பவும் சேர்க்கிற மாரி கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திட்டு, ஒரு 2, 3 ட்ராப்ஸ் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா கொல கொலன்னு கொழஞ்சு வரும். அதுக்கப்புறமா எப்பவுமே நீங்க சாப்பாடு வைக்கும்போதும் சரி, ஏதாவது குக்கர்ல நம்ம என்ன செய்யும்போதும், அதோட மூடியில் இருக்க அந்த ஹோல்ஸ்ல வந்து ஏதாவது அடைக்காம பார்த்துக்கோங்க. ரெகுலராவே எந்த அவசரமா இருந்தாலும் அத செக் பண்ணிட்டு எப்பவுமே குக்கர் வந்து மூடி வைங்க. அடுத்தது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி சட்னி செஞ்சிரலாம் அப்டின்ட்டு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சிம்பிளா செஞ்சிரலாம். அதே மாரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாருக்கும். இட்லி தான் வந்து செய்யலாம்னு நெனச்சேன். இட்லிக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன்னா தக்காளி சட்னி தான். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி சட்னிவே ஒரு 4, 5 மெத்தட்ல வந்து செஞ்சுருவேன். ஒரு டைம் ஒரு மாரி செஞ்சுருவேங்க. எல்லா மெத்தடுமே அவ்ளோ நல்லாருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து சும்மா சாதாரணமா ஒரு வதக்கு சட்னி மாரி தான். எப்பவுமே கிச்சன்ல வேலை செய்யும்போது, வெங்காயம், தக்காளி வேஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? காய்கறி வேஸ்ட் இது எல்லாமே போடுறதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன பவுலோ ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து டைரக்ட்டா போட்டோம் அப்டின்னா, கிச்சன் கேபினெட் வந்து கொஞ்சம் கசகசன்னு ஆகாம இருக்குங்க. கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம வந்து வேலை ஈஸி. அதுக்கப்புறமா லைட்டா ஒரு தொடச்சு விட்டோம்னா போதும். அப்படி போடாம நம்ம நார்மலா எப்பவும் போல கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா, அந்த கேபினெட் ஃபுல்லாவே வந்து அந்த நம்மளோட வேஸ்ட்டு, வெங்காய சருகு அதெல்லாம் தான் கெடக்குங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுதான் கசகசன்னே இருக்கும் கிச்சனுக்குள்ள. குக்கர்ல வந்து நம்ம பருப்பு அந்த மாரிலாம் போடும்போது, அப்படியே மேல தெறிச்சு வரும் இல்லைங்களா அந்த தண்ணி. அதுக்கு வந்து எப்பவுமே குக்கர் மேல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு துணி வந்து அப்படியே மெதுவா லைட்டா வந்து சுத்தி வச்சுக்கோங்க. அந்த விசிலுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாத மாரி பார்த்து சுத்திட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து டைரக்ட்டா அந்த துணியில வந்து பட்டுருங்க. சுத்தியில இருக்கிற இடம் வந்து நீட்டா அந்த தண்ணி தெறிக்காம பார்த்துக்கலாம். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற பொருளுக, செவுரு எல்லாத்துலயுமே அந்த மஞ்சள் அந்த தண்ணி வந்து பட்டு ஃபுல்லா வந்து படிஞ்சிருங்க. அது நம்ம வந்து நான் நெறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து இந்த மாரி கிளாத் போட்டுக்கிறனால அந்த தண்ணி ஃபுல்லாவே அதில பட்டுருது. இப்ப அந்த ப்ராப்ளமே எனக்கு இல்லைங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் செய்ற தக்காளி சட்னிக்கு கடாயில வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்திட்டு, வெங்காயம் வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி போட்டுருங்க. வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமா சால்ட் சேர்த்திட்டு நல்லா வணக்கிர்லாம். அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு அதுக்கப்புறம் வணக்கிட்டு, ஒரு வரமிளகா சேர்த்திட்டு கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது வணக்குனதுக்கு அப்புறமா அரைச்சுட்டு கொஞ்சம் தாளிச்சு கொட்டிக்கோங்க. தாளிச்சு கொட்டும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. அது ஆறிட்டுருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து இட்லி ஊத்திரலாம் அப்டின்ட்டு, இட்லி ஊத்திட்டு இருந்தேன். இட்லி ஊத்தும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நீங்க ஹீட் பண்ணிருங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இட்லி பிளேட் எல்லாமே வைங்க. வச்சு ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. அளவா வெந்ததுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணீங்க அப்டின்னா நல்லா சாஃப்ட்டா வருங்க. மறந்து போய் இட்லி ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோம் அப்டின்னா தான் அது வந்து கொஞ்சம் கல்லு மாரி இருக்கிற மாரி இருக்கும். வெந்தது உடனே நமக்கு தெரியும் இல்லைங்களா, இட்லி வெந்திருக்கும் அப்டின்ட்டு. அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்டின்னா போதுங்க. கரெக்ட்டா இருக்கும். பருப்பு வந்து நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க சாம்பாருக்கு. அப்பதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் பருப்பு வந்து பாப்பாக்கு லஞ்சுக்கு எடுத்து வச்சுட்டுங்க. அது கூட கொஞ்சமா மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும் போட்டு சால்ட் கொஞ்சம் சேர்த்திட்டு, அத ஒரு வாட்டி கொதிக்க வச்சிரலாம். பருப்பு கூட டைரக்ட்டா மசால் தூள் மட்டும் போட்டுட்டு, அதை கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான காயெல்லாம் சேர்த்திட்டோம்னா நல்லா இருக்குங்க. இந்த மெத்தட்லயும் ஒரு தடவ சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே இதே மெத்தட்ல தான் செய்வேன். அதனால அது நல்லா இருக்கிறனால உங்க கூட ஷேர் பண்றேன். வெங்காயம் மட்டும் போட்டு, அதாவது சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சாம்பார் வச்சு பார்த்துருக்கீங்களா? அது வந்து டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். வெங்காய சாம்பார் வந்து எல்லாத்துக்குமே வீட்ல ஃபேவரைட்டுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு பருப்பு வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுட்டேன். கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கட்டும் அப்டின்ட்டு. அந்த கேப்ல வந்து சின்ன வெங்காயத்த வந்து உரிச்சு எடுத்துட்டேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்புக்குள்ள சேர்த்திற வேண்டியது தாங்க.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி வந்து சேர்த்திக்கோங்க. புளி ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, சாம்பாருக்கு வந்து நல்லா இருக்காது. அளவாக புளி சேர்த்திட்டு காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுங்க. போட்டுட்டு ஒரு விசில் வந்து விட்டுக்கோங்க. எப்பவுமே சாம்பார் வைக்கும்போது எந்த காய் சேர்த்தாலும் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா காய் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். நம்ம அப்படியே காய் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் கொதிச்சிட்டே இருக்கும், வேக கொஞ்சம் லேட்டாகுங்க. இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். குக்கரில் சாம்பார் ஒரு சைடு வச்சாச்சுங்க. இந்த சைடு வந்து தக்காளி சட்னி ஆறிடுச்சு. அதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு சூப்பராக அரைச்சாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வந்து இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா நார்மலாக சூடாக எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக அதை ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா வருங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் சூட்டோடு எடுத்து வைக்கிறேங்க. அதனால் அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா. இதே வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே பிளேட்டில் எதுவுமே ஒட்டாமல் அப்படி நல்லாவே வந்துடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிச்சாச்சுங்க. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இனி கொஞ்ச நேரத்தில் சனாசராக எந்திரிச்சு வந்துடுவாங்க. அவங்க எந்திரிச்சு வந்தாலும் உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிஃபனே கொடுத்துடலாம், ஏன்னா அதுவே ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் டிஃபனே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வேணால் பால், சனாசாரா வந்து பால் பெருசாக குடிக்கிறதே இல்லைங்க. அதுக்கு வேறு என்ன மெத்தடில் நானும் நிறைய மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். குழந்தைகளை வந்து எந்த மாதிரி பால் குடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கும் முட்டைக்கோசும் வந்து நீட்டமாக கட் பண்ணிவிட்டு ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்து ஒரு விசில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, உங்களுக்கு காரம் வந்து சாம்பாரில் பத்தலை அப்படின்னா ஒரு வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். சாம்பார் தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்தி தாளிச்சு பாருங்க. நான் எப்பவுமே சாம்பாருக்கு வேறு ஏதாவது தாளிப்பு கொடுக்கறதுக்கு வெந்தயம் சேர்த்தி தாளிப்பேன். மனம் வந்து நல்ல மனமாக இருக்குங்க. தக்காளி சட்னியும் சூப்பராகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. காலையில் 8:00 இது. 8:00 வந்து பால் வந்துருச்சு. பாலை எடுத்துகிட்டு வந்து டீ போட்டு குடிச்சாதான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால் பால் வந்து காய்ச்சி வச்சுட்டு டீ வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ வந்து போட்டேங்க. நான் வந்து பார்த்துருக்குறேங்க, நிறைய பேர் வந்து பால் ஊற்றி காய்ச்சுவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பாத்திரத்தில் பால் வந்து அப்படியே ஊற்றி காய்ச்சுவாங்க. அப்படி ஊற்றி காய்ச்சாதீங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டி பாருங்கள், அந்த பாலில் வந்து எவ்வளோ தூசி இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக தூசி வருந்தாங்க. அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து டீ போடும்போது அதுக்கெல்லாம் வடிகட்டி தான் நம்ம குடிக்கிறோம். இருந்தாலுமே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம பால் அப்படியே டைரெக்டாக நம்ம பாத்திரத்துலேருந்து நமக்கே தெரியாமல் ஊற்றுவோம். இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாத்திரத்திலிருந்து தான் நம்ம வந்து பாலை ஊற்றுவோங்க. அப்போ வந்து வடிகட்டாமல் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நிறைய தடவை நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா வடிகட்டி ஊற்றிடுவோம், இல்லைன்னா வந்து வடிகட்டாமல் தான் ஊற்றுவோம். அதனால பால் காய்ச்சும் போதே இந்த மாதிரி வடிகட்டி பாருங்கள், வடிகட்டி காய்ச்சி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. டீ வந்து இப்போ யாராவது வர்றாங்க, இல்லைன்னா நம்ம யாருக்காவது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு டீ கொடுக்குறோம் அப்படின்னா டீ டம்ளரில் ஊற்றும் போது கீழே வடிகட்டி வச்சு கீழால் ஊற்றினோன்னா அந்த நுரையெல்லாம் மேலே தெரியாதுங்க. அதே இது வேற ஒரு டம்ளரில் வடிகட்டிட்டு அந்த டம்ளர் வந்து அப்படியே மேலே தூக்கி ஊற்றினோம்னா மேலே ஃபுல்லாக நுரை வரும் இல்லைங்களா. அந்த நுரையோடு கொண்டு போய் டீ கொடுத்து பாருங்கள். அது வந்து குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக டீக்கு மேலே அந்த மாதிரி நுரையோடு குடிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். சன் வந்து லைட்டாக வந்தார், கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. டெய்லியுமே நம்ம கிச்சனில் வந்து வெங்காயம் இருக்கிறது, அப்புறம் வந்து காய்கறியோட அந்த வேஸ்ட் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதை வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ட்ரை பண்ணிடுறதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிடுது. அதை வந்து ஒரு 1 வீக்கோ இல்லைன்னா ஒரு 4-5 நாள் நமக்கு ஒரு அளவு தெரியும் இல்லைங்களா, ஒரு சர்டைன் குவான்டிட்டி வந்த உடனே அதை வந்து நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி செடிகளுக்கு வந்து நான் போட்டுடுறதுங்க. இப்படி போடும்போது செடிகளோட க்ரோத்துமே வந்து நல்லா இருக்கிறது நான் பார்க்குறேன். செடிகளுக்கு வந்து தனியாக உரம் எதுவும் நான் வாங்கி போடுறது இல்லைங்க. இருக்கிற செடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து அரிசி கழுவு இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து நான் கண்டிப்பாக செடிகளுக்கு தான் ஊற்றிட்டுருக்கேன். அரிசி கழுவுற தண்ணி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பூ பூக்கிற செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாவே வந்து மொட்டெல்லாம் வருதுங்க. நான் அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பூ பூக்கிற செடி இருந்துச்சு அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க. இது வந்து நமக்கு நிறைய சேராதுங்க. கொஞ்சம் அரிசி தான் போட்டு ஊற வச்சுருப்போம். அதை வந்து வாஷ் பண்ணி ஊற்றும் போது நிறைய தண்ணி சேராது. இதை வந்து எப்படி ஊற்றலான்னா ஒரு நாளுக்கு ஒரு சைடில் இருக்கிற ஒரு 10 செடிக்கு ஊற்றுங்க, ஒரு 5 செடிக்கு ஊற்றுங்க. அதுக்கு அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கிறத ஒரு 5 செடிக்கு ஊற்றுங்க. அந்த மாதிரி எல்லா செடியுமே வந்து கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள், போதும். அதுவே நல்லா செடி பூக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து எங்களோட கல்யாணம் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தான். பேக் டு மெமரி போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அத்தை மாமாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வராரு, மாப்பிள்ளை வந்து வராரு. அதெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. எங்களுக்கே வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தோம்.
எல்லாரோட ஃபேஸ்லயுமே ரொம்ப ஹாப்பி. அம்மா, அப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து ஜாலியா, ஹாப்பியா வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது இப்ப பார்க்கும்போது வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். கல்யாணமாகி 5 வருஷம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சாச்சு. எங்க மாமா வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு, கல்யாண வீடியோ வந்து பார்க்கணும், பார்க்கணும் அப்டின்ட்டு. எங்களோடது அப்புறம் எங்க அண்ணியோட வீடியோ அது 2மே வந்து பார்க்கணும், ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாருங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாரி நாங்க வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த நாங்க ஆடுற டான்ஸுக்கு வந்து சனாசாரா பயங்கரமான ரவுஸுங்க. நீங்க அப்படி ஆடக்கூடாது, ஆடக்கூடாது அப்படின்ட்டு. நாங்க தான் ஆடணும், நாங்க எங்க போனோம் அப்படின்ட்டு பயங்கரமா எல்லாத்துக்கிட்டயும் ஒரே ரவுஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்களும் வந்து இங்க ஆடுங்க, உள்ள தெரியுவீங்க பாருங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேங்க. சனா வந்து சமாதானப்படுத்தியாச்சு. அடுத்தது வந்து சாராவோட அழுக தான். அவளும் அதே மாரி தான், "நீங்க ஆடவே கூடாது, எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்டுட்டே இருந்தாங்க 2 பேரும். இந்த வயசுல இருக்கிற எல்லா குழந்தைகளும் இத கேட்குற கேள்வி தான் அவங்க அம்மா அப்பாட்ட. கண்டிப்பா நம்மளும் நம்மளோட அம்மா அப்பா கிட்ட அந்த ஆல்பம் பார்த்து நாங்க இங்க அப்படின்ட்டு கேட்டிருப்போம். எல்லாத்துக்குமே வர ஒரே கொஸ்டின் இந்த பெரிய கொஸ்டின் தான். இப்ப பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு மாரி ஷையா இருந்த மாரி இருந்துச்சுங்க. இன்னும் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு 40, 45 இயர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, மருமகன் எல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து அத பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கும் ஆனா. இந்த மாரிலாம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? சனாசாராவ சமாதானப்படுத்தி, நீங்களும் வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிங்க. எப்படியோ அவங்க அக்கா டான்ஸ் பாருங்க, சாரா அக்கா. இவங்க வந்து பயங்கரமா வந்து ஒரே ஆட்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க டாடி கூப்பிட்டு, "நீ அம்மா கூட ஆடுன மாரியே என் கூட ஆடணும்" அப்படின்ட்டுலாம் சொல்லிங்க. அப்புறம் வெளியில வந்து செடியில வந்து ஒரு குச்சி குத்தி வச்சிருந்தேன். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து, "வா இந்த மாரிலாம் ஆடணும். நீயும் வந்து குச்சி வச்சு ஆடு என் கூட" அப்படின்ட்டுலாம் சொல்லி அவங்க அப்பா வந்து ஆட சொல்லிட்டு பாருங்க 3 பேரும் டான்ஸு. வீடியோல வந்த மாரியே செய்யணுங்களாமா. அதுக்கப்புறம் அவ வந்து கால் நீட்டி உட்காந்து, "நீ என் மடியில படுப்பா" அப்படின்ட்டுலாம் பண்ணிட்டு இருந்தா. வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, லஞ்ச் வந்து நல்லா சாப்பிட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவே தூங்க வச்சுட்டு, நாங்களும் வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் வந்து பாப்பா என் ஹஸ்பண்டோட மாமா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஈவினிங் சராசரா தூங்கி எந்திரிச்சுட்டு, ஈவினிங் எல்லாம் சாப்பிட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா அங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 6:30க்கு மேல நாங்க வந்து ஓகே நம்மளும் வந்து வெளியில ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நைட் டின்னர் வந்து செஞ்சு வைக்காம தான் வந்தேங்க. என் பாப்பா வந்து எப்படியும் அங்க வந்து ஊட்டி விட்டுட்டு தான் கூட்டிட்டு வருவாங்க கண்டிப்பா. எப்பவுமே அங்க போனாங்க அப்படின்னா, சித்தப்பா வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஊட்டி விட்டுட்டு தான் கூட்டிட்டு வருவாங்க. வெளியில வந்தனால ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மோமோஸ் தான் வாங்குனோங்க. மோமோஸ் வந்து பன்னீர் மோமோஸ் வாங்கியிருந்தோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. மோமோஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி பீஸா சாப்பிட்டுட்டு டின்னர் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்க அங்க தாங்க போனோம். பீஸா சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். நாங்க வந்து பெருசா பீஸாலாம் சாப்பிடவே மாட்டோங்க. பீஸா, பர்கர் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பெருசா புடிக்காது. ஆனா எப்பவாவது ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது மாரி தான் இருப்போம். பீஸா சாப்பிட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு இருக்குங்க. அதுக்கு இடையில வந்து சாப்பிடவே இல்ல. சரி ஒரு தடவ இப்ப சாப்பிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஒரு சிக்கன் பீஸா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பீஸா வரக்குள்ள கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் வந்து நாங்க 2 பேரும் விளையாடிட்டு, கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் இந்த மாரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
இந்த மாரி ஃபுட் எல்லாமே வந்துங்க டோட்டலா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணு தான். ஆனா வந்து நம்ம ரேரா எடுத்துக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாரி வந்து ரேரா எடுத்துக்கிறதுல வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் இல்லைங்களா? அதனால என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ரேரா எடுத்துக்கலாம். இந்த மாரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நல்லா ஹாட் வாட்டர் வந்து குடிச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லதுங்க. பார்க்கறக்கும் அதே மாரி டேஸ்ட்லயுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லா அட்ராக்ட் பண்ற மாரி தான் இருக்குது. ஆனா வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அன்ஹெல்தி தான் இல்லைங்களா? அதனால என்னைக்காவது ரேரா எடுத்துக்கிறது நல்லது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க, அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அந்த ரோட்ல வந்து நடந்துட்டுருந்தோம். இந்த ரோடு வந்து மகாலிங்கபுரம் ரோடு பொள்ளாச்சி. நைட் டின்னர் வந்து அங்கேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இனி வந்து நம்ம தூங்க வேண்டியது தான். நான் வந்து உங்கள இதே மாரி அடுத்த வீடியோல மீட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ் சங்கீதா.